திரைப்படம் வெளியில் வருதுன்னு சொன்னா, யாருங்க நடிச்சிருக்கிறாங்க? யார் நடிகர், நடிகை இருக்கிறாங்க? இயக்குனர் யார்? அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அந்த திரைப்படத்தினுடைய வசனம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன்னு வைங்களேன். வசனகர்த்தாவா? வசனமாங்க முக்கியம். படத்த பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா, ஒரு வசனகர்த்தா தமிழ் திரைப்பட உலகத்துல தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்பவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, போஸ்டர் அப்படிங்கிற கலாச்சாரத்துல நடிகரை வச்சு போஸ்டர்ஸ் வந்திருக்கும். நடிகைகளை வச்சு போஸ்டர்ஸ் வந்திருக்கும். இயக்குனரை வச்சு கூட போஸ்டர்ஸ் வந்திருக்கும். தமிழகத்தில் முதலில் வசனகர்த்தாவினுடைய பெயரை தாங்கிய போஸ்டர்கள் தமிழகத்தின் வீதிகள் எங்கும் வந்ததுன்னு சொன்னா அது இவருக்காகத்தான் இருக்கும். அவர் யார் அப்படின்னு கேட்டா, வசனகர்த்தா இளங்கோவன் அவர்கள். தியாகராஜ பாகவதர் எப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் தெரியுமா? அவருடைய காலகட்டத்தில் அவரு ஒரு படத்துக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறப்ப 3 விஷயம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாராம். முதல் விஷயம் வசனகர்த்தா இளங்கோவன் அவர்களுடைய வசனம். இரண்டாவது ஜி ராமநாதன் அவர்களுடைய இசை. மூன்றாவது பாவநாசம் சிவன் அவர்களுடைய பாடல்கள். இந்த 3 இருந்ததுனால தான் சூப்பர் ஸ்டாரா உயர முடியும் அப்படிங்கிற காரணத்தினால இயக்குனர்கள் கிட்ட டிமாண்ட் பண்ணி இந்த வசனகர்த்தா தான் என்னுடைய படங்களுக்கு இருக்கணும்னு ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்றாருன்னா அங்க உண்மையான சூப்பர் ஸ்டார் யாரு? வசனகர்த்தா இளங்கோவன் அவர்கள் தான். அடுத்த கட்டமா பார்க்குறப்ப அவருடைய படம் சிவகவி. அதுல தியாகராஜ பாகவதர் பார்த்தீங்கன்னா பொய்யாமொழி புலவர் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பார். டி.ஆர். ராஜகுமாரி அம்மா நடன மங்கையா வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அழகான ஒரு கான்வர்சேஷன் இருக்குங்க. அந்த கான்வர்சேஷன்ல தான் இளங்கோவன் அவர்களுடைய தனித்தன்மை தெரியும். பொய்யாமொழி புலவர் மேல ஆசையில் இருக்கக்கூடிய நடன மங்கையான டி.ஆர். ராஜகுமாரி அம்மா அப்படியே வருவாங்க. நான் ஆடும்போது அழகாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே பாகவதர் என்ன சொன்னா தெரியுமா? பாம்பு படம் எடுத்து ஆடும்போது அழகாகத்தான் இருக்கும். உடனே அந்த அம்மா என்னிடம் விஷம் இல்லையே அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே பாகவதர் ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்லுவாருங்க. அஞ்ஞானம் என்பது ஆழகால விஷத்தை விட கொடுமையானது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த இடத்த யோசிச்சு பாருங்க. பட்டுன்னு வரக்கூடிய வசனம் தான். ஆனா சட்டுன்னு நம்ம அதை கடந்து போயிட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்திய தத்துவ மரபுல இருக்கக்கூடிய அத்தனை சமயங்களும் அத்தனை மதங்களும் அறியாமையிலிருந்து வெளிவருவது தான் ஆண்டவனை அடையக்கூடிய வழின்னு சொல்றத போற போக்கில் ஒரு நையாண்டியான வசனத்துக்குள்ள வச்சார்னா அதுதான் வசனகர்த்தா இளங்கோவன் அவர்கள். அடுத்தது அவருடைய திரைப்படத்துல ரொம்ப முக்கியமா நான் பார்க்கக்கூடிய திரைப்படம் அம்பிகாபதி அமராவதி. ஒரு துன்பவியல் நாடகம். கிட்டத்தட்ட ஒத்தலோ மாதிரியான ஒரு துன்பவியல் நாடகத்தை திரைப்படமா கொண்டு வரணும். ஆனா மக்களுக்கு அந்த துன்பவியல் காட்சிகள் ஆரம்பத்திலிருந்து வந்துடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமா இருக்கிறார் இளங்கோவன். அதனால காதல் நனி சொட்ட 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 வசனங்கள் அமைக்கிறார். கீழே இருக்கக்கூடிய அமராவதி அம்பியாவதி 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. இப்படி பார்க்குற நேரத்தில் அடுத்த காட்சி மாறுது. மேலே அந்த மாடத்தில் நிற்கிறாள் அமராவதி, கீழே இருக்கிறா அம்பிகாவதி. பார்த்த உடனே அமராவதி கேட்குறா, இத்தனை வாயிற்காவலர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, இவங்கெல்லாம் தாண்டி நீங்க என்ன பார்க்க முடியுமா? அபாயம் ஏதும் நேராதா அப்படின்னு கேட்ட உடனே அம்பிகாவதி கம்பருடைய மகன் இல்லையா, சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. உன்னுடைய விழிகளை விடவா அபாயம் வந்து விட போகிறது அப்படின்னு போற போக்கில் பெண்ணுடைய பார்வைக்கு சொல்லக்கூடிய வசனமா அதை அமைச்சாருங்க. உடனே அவன் சொல்லுவான், எத்தனை அபாயம் வந்தாலும் நான் அதெல்லாம் தாண்டி உன்னை பார்க்க வருவேன். நான் வேணா சத்தியம் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலவை பார்த்து நான் நிலவின் மீது சத்தியம் செய்யவான்னு கேட்பான் அம்பிகாபதி. உடனே அந்த பெண் சொல்லுவா, போயும் நிலவின் மீதா சத்தியம் செய்யணும்? அது என்ன ஆகும்? மாசத்துல வளரும் தேயும். அது மாதிரி என் மீது இருக்கக்கூடிய காதல் உங்களுக்கு தேஞ்சு வளருமோ அப்படின்னு கேட்ட உடனே நான் யார் மேலதான் சத்தியம் பண்றது அப்படின்னு அம்பிகாபதி கேட்பான். உடனே அந்த பெண் சொல்லுவா, நீங்க சத்தியம் செய்யணுங்களா அவசியம் இல்லை, உங்களுடைய மனசு எனக்கு தெரியாததா? எப்படி பாருங்க, ஒரு துன்பவியல் நாடகம் கடைசியில ரொம்ப பெரிய டிராஜடியில முடிய போது அதுல வரக்கூடிய வசனங்கள் ரசிகர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு காதல் சொட்டுதுன்னா அதற்கு காரணம் இளங்கோவன் அவர்கள். அடுத்து கண்ணகின்னு ஒரு திரைப்படம் வருதுங்க. அந்த கண்ணகி திரைப்படத்துல யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணாம்பா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, கண்ணாம்பா தமிழ் மொழியில் பேசக்கூடிய நடிகை இல்லை. அவங்களுடைய தாய்மொழி எது அப்படின்னு கேட்டா தெலுங்கு. அப்படிப்பட்ட ஒரு நடிகை வரக்கூடிய திரைப்படம், அதுல வரக்கூடிய காட்சிகள் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த காட்சிகள்ல அவங்க சொல்லக்கூடிய வசனத்துல அவங்க உண்மையாவே தெலுங்கு நடிகை அப்படின்னு நம்ம சொன்னாதான் தெரியும். அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. எங்க அப்பத்தா சொல்லி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேங்க. அந்த காலகட்டத்தில் கண்ணாம்பா பேசக்கூடிய வசனங்களை மதுரையில் இருக்கக்கூடிய இந்த டென்ட் கொட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, திரைச்சீலைகள்லாம் கட்டி படமாக காமிப்பாங்க இல்லையா, அந்த இதுக்கு போடவே மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டால், கடைசி காட்சி வரும்ல,
வழக்குரைக்காதை மாதிரி அந்த காட்சி வரப்ப கண்ணாம்பா வசனம் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு மதுரையில தீ பிடிக்குமா. எப்படி தீ பிடிக்குன்னே தெரியாதான். ஆனா பிடிக்குது அப்படின்ற காரணத்தினால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, மதுரை கண்ணகி அப்படிங்கிற கான்செப்ட்னால இந்த கண்ணகிங்கிற திரைப்படத்தை மதுரையில திரையிடவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அன்றைய நிறுவனங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட வசனங்களா இளங்கோவனுடைய வசனங்கள் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல இளங்கோவன் அவர்கள் இருக்கிறார். அந்த உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல இருக்கிறப்ப ஒரு ஆங்கில நாவலை அப்படியே படிச்சுட்டு இருக்கிறார். அப்போ பிரபலமான ஒரு இயக்குனர் வரார். வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, திரைப்படத்துறைக்கு பெரிய வரம் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே இளங்கோவன் அவர்கள் சொன்னாரா, என்னை மாதிரி 1000 பேத்த திரைப்படம் இந்த உலகத்திற்கு கொண்டு வரும். என்ன மாதிரியும், அண்ணா மாதிரியும், கருணாநிதி மாதிரியும் 1000 பேர்களை இந்த திரையுலகம் உருவாக்கும் அப்படின்னு எளிமையா சொன்னவர் தான் இளங்கோவன். ஆனா உண்மையை நினைச்சு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் தமிழ் திரைப்பட உலகில் ஒரே ஒரு வசனகர்த்தா தான் இளங்கோவன் அவர்கள் மட்டும்தான். வசனம் என்ற ஒரு துறை ராஜ சிம்மாசனமாக இருந்தால் என்றுமே மணிமுடி சூட்டி இருக்கக்கூடிய ஒரே வசனகர்த்தாவாக இருப்பது இளங்கோவன் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் அப்படி. மணிக்கொடி இதழில் ஆசிரியராக தொடங்கிய அவருடைய வாழ்வு என்றுமே மறக்க முடியாத அளவுக்கு திரைப்பட உலகிலே நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், இளங்கோ அவர்களுடைய வசனத்தை இனியேனும் திரைப்படங்களை புரட்டி பாருங்கள். உண்மையான இளங்கோ யார் என்ற ஒரு பரிணாமம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய இந்த பேச்சு அவர் மேல ஒரு சின்ன வெளிச்சத்தை பாய்ச்சி இருக்கும். அவர் ஆனா எல்லா படங்களும் செந்தமிழ் நடையில தான் வசனம் எழுதியிருக்காரு இல்லையா? ஆமா, அவருடைய காலகட்டம் அப்படி. அந்த காலகட்டம் அப்படி. இப்ப யதார்த்தமா நம்ம பேசுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் அவருக்கு அமையலன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி வசனங்கள் எழுதுறதுக்கு இன்னைக்கு இருந்திருந்தாரு அப்படின்னா எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் அவர் தான் வசனம் எழுதியிருப்பாருன்னு இருக்கலாம். இப்ப தியாகராஜ பாகவதரே இவர் தான் வேணும். இப்போ வரைக்கும் கூட அந்த போக்க நம்ம பாக்குறோம் இல்லையா? இவர் வேணும் என்னுடைய அணியில, இவர் தான் இசையமைக்கணும், இவர் தான் பாட்டு எழுதணும் அப்படின்லாம் நிறைய பேர் இன்னமும் விருப்பப்படுறாங்க இல்லையா? அப்போதான் அவங்களுடைய என்ன சொல்றது, அந்த சந்தை மதிப்புங்கிறது கண்டிப்பா அவங்க ரொம்ப அதை பார்த்துருக்காங்க. தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்தே இருந்திருக்கு. நிறைய அவருடைய படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு இல்லையா? தியாகராஜ பாகவதற்கும் எழுதியிருக்காரு, சின்னப்பாவுக்கும் எழுதியிருக்காரு. ரெண்டு பேருக்குமே அந்த காலகட்டத்துல இப்ப நம்ம விஜய் அஜித் இந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்கப்ப அவங்க காலத்துல அவங்க 2 பேர் தான். 2 பேருக்குமே எழுதி கொடுத்து 2 பேருக்குமே பயங்கர ஹிட். இங்க ஹரிதாஸ் ஹிட்னா இங்க சிவகவி ஹிட். இப்படியான ஹிட் எல்லாம் ஒரே வசனகர்த்தா கொடுக்க முடியும்னா இளங்கோ தான். சூப்பர். அது ஒரு பொன்னான காலமா இருந்திருக்கு. கோல்டன் எரா ஆஃப் த தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அருமை. நன்றி.